சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. வாழ்க்கையில போராடி கஷ்டப்பட்டு மேல வந்தவன் நானு. என் தம்பிமார்களை உயிரால் நினைக்கிறவன் நான். இன்னைக்கு நானும் என் தம்பிமார்களும் வெளியே தலை காட்ட முடியல. இதே இடத்துல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவளுக்கு தான், இந்த வீட்டு மருமகளுக்கு தான். அதுல உங்க பொண்ணு ஈஸ்வரி இருந்தா இன்னைக்கு சா கிடக்குறா. நான் என்ன பண்றது? அவ உயிரை காப்பாற்றணும். அங்க நான் போகணும். அதானே கேட்க போறிய? நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம்தான். நான் எப்படி போறது யோசிச்சு பாருங்க. நான் அங்கே போனா போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ண காத்திருக்கு. ஏன்னா நான் தான் அவளை அடிச்சு படுக்க வச்சிருக்கேன்னு அதை நிரூபிக்கத்தான் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காளுங்க. அதுதான் இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உங்க மக ஈஸ்வரி என் பொண்டாட்டி தான். என்னை வெறுக்கிற பொண்டாட்டி தான். ஆனாலும் என் பொண்டாட்டி அவ உசுரை நான் காப்பாற்றணும். அப்படி என்னால நினைக்க முடியலையே. என்ன பண்ண சொல்றிய? என்னையும் போக விட மாட்டேங்கிறாளுங்க. இந்தா இவளுங்க இங்க எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. போதும், நிறுத்துறீங்களா? ஏனோ பேசிக்கிட்டே போறீங்க. அப்பா இவர் பேசுறதுல எதுவுமே அர்த்தமே கிடையாது. ஏன்னா அக்கா அங்க அப்படி கிடைக்கிறதுக்கு காரணமே இவர்தான். இவர்தான் எல்லாமே பண்ணுது. அதனாலதான் நாங்க கேஸ் கொடுத்திருக்கோம். நாங்க அக்காவோட நிலப்ப மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறதுக்கு காரணமே அக்காவோட கனவு தான். என்ன பெரிய கனவு உங்க கனவு? இந்த நிக்கிறாள பாட்டுவாதி மக, அவளா இவனை கெட்டி வைக்கிறதா உங்க கனவு? ஆளும் தோரணி. இந்த பொண்ணை கூட்டி வந்து கல்யாணம் பண்றதானே உங்க கனவு? இதுக்குத்தான் இத்தனை நாள் போராடுறீங்களா நீங்க? பாருங்க, கனவுன்றது கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்ல. நான் நிக்கிறாளே இந்த புள்ள, இவ ஆசைப்பட்டுபடி கல்யாணம் பண்ணதான் நாங்க போராடணும். இந்த காலத்துல போய் இவ்வளவுதான் கட்டணும், அவ்வளவுதான் கட்டணும், இப்படிதான் கட்டணும் அடிமைப்படுத்த பாத்தீங்களே, அது நடக்க கூடாதுன்னா நாங்க போராடணும். காலம் மாறி போச்சு, புரிய வச்சோம். என்ன காலம் மாறி போச்சே? என்னமா மாறி போச்சே? இப்படியே சொல்லி சொல்லி எல்லாரும் ஏத்தி விட்டு இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிருக்கீங்க நீங்க. என் பொண்டாட்டிய நான் போய் பார்க்க தயாரா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அங்க நான் நேர போகணும். ஆனா அங்க நேர போக விட மாட்டாங்க. போலீஸ்காரங்கிட்ட சொல்லி இவர் தான் கொல்ல முயற்சி பண்ணாருன்னு, இவர் தான் மறுபடியும் கொல்ல வர்றாருன்னு சொல்லி வச்சிருக்காளுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க மாமா, என் சொத்து அத்தனை வித்து என் பொண்டாட்டி என்னை காப்பாத்தி காட்டவா? அவ என்னைய புருஷனா கூட மதிக்க வேணாம். நான் அவளை விருப்பப்பட்டபடி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், அல்லது வேற ஏதாவது நான் பண்றேன். நான் காப்பாத்தி காட்டுறேன். ஆனா அதுக்கு அப்புறம் நான் சொல்றத மட்டும்தான் இவளுகளை கேட்கணும். இவளுக்கு பேசுறதே இவளுக்கு சட்டமெல்லாம் நடக்க கூடாது இந்த வீட்டுல. நீங்களே கேட்டு சொல்லுங்க, நான் நடத்தி காட்டுறேன். என்ன மாப்பிள்ள அவங்ககிட்ட கேட்டுட்டு? குடும்ப தலைவர் நீங்க தானே, உங்களை நம்பித்தானே இத்தனை பேர் இருக்காங்க. ஈஸ்வரி அப்பா நான் பொண்ணை பெத்தவன், நான் சொல்றேன் கேளுங்க. போலீஸ்ல சொல்லணுமா, கோர்ட்ல வந்து சொல்லணுமா, எங்க சொல்லணும் சொல்லுங்க, நான் சொல்றேன் மாப்பிள்ள. அப்பா, நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? இவர்தான் உங்க பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணது. திருடன் கையில கொண்டு போய் சாவியை கொடுப்பீங்களா? பல்ல கட்டிடுவா, அவ்வளவுதான். உனக்கு ஒத்திட்டு போற மாதிரி வாயை கிழிச்சிருவேன். ஐயோ, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க யாரால பாதிக்கப்பட்டோமோ அவங்க கிட்ட இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கையில கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேற வேலை இல்லாம இங்க தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காது. இனிமே உங்க இஷ்டத்துக்குலாம் இங்க எதுவும் நடக்காது. எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதான் நடக்கும். புரியுதா? மாப்பிள்ள நான் சொல்றேன், இத பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது.
என் மகளை காப்பாத்தி கொண்டு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. நந்தினி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. இத நான் சட்டப்படி கோர்ட்ல ஏறி சொல்ல போறேன். அது சூப்பர் தாத்தா, நீங்க தான் நடந்தது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இதுக்காக நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். உங்க முன்னாடியும் இந்த மீனாட்சி அம்மா முன்னாடியும் வச்சு சொல்றேன். நீங்க என் மகளை காப்பாத்தணும். அது உங்களால மட்டும்தான் முடியும்.